வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பரீட்சை நிலையத்திற்குள் தொலைபேசிகளை கொண்டு செல்ல தடை, சிறப்பு பாதுகாப்பு திட்டம் ஏற்பாடு. மாலைதீவுக்கு தப்பிச் சென்ற இஷாரா செவ்வந்தி வெளியான தகவல். வெளிநாடு செல்லவுள்ள இலங்கையர்களுக்கு அமைச்சரின் அவசர அறிவிப்பு. பட்டளந்த வதை முகாமில் நடந்தது என்ன? விவரங்களை பகிரங்கப்படுத்திய ரணில். அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இலங்கை தூதுக்குழு. நடுவானத்தில் பணிப்பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு முயற்சி, சிக்கிய இலங்கையர். முகநூல் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து, 29 இளைஞர்கள் கைது. மூதூரை மிரட்டிய இரட்டை கொலை, உயிரிழந்தவரின் சடலங்கள் நல்லடக்கம். மட்டு கல்லடி பாலத்தில் விபத்து, மௌலவி ஒருவர் உயிரிழப்பு. 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு மொத்தம் 4,74,147 பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அந்த விண்ணப்பதாரர்களில் 3,08,182 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகளும் 75,968 தனியார் பரீட்சார்த்திகளும் உள்ளனர். நாளை நடைபெறவுள்ள குறித்த பரீட்சை தொடர்பில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு ஏதுவான வகையில் பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ரத்மலானை, தங்காலை, மாத்தரை மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளில் விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மெஹசின் சிறைச்சாலை மற்றும் வட்டரக்க சுமேதா வித்தியாலயத்தில் சிறை கைதிகள் மற்றும் புனர்வாழ்வு பெற்று வரும் பரீட்சார்த்திகளுக்கான பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையிலும் பரீட்சை நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரம் உள்ளிட்ட கையடக்க தொலைபேசிகளுடன் இணைக்கக்கூடிய அனைத்து உபகரணங்களையும் பரீட்சை நிலையத்திற்குள் கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நேரம் தாழ்த்தி பரீட்சை நிலையத்திற்கு செல்லும் நிலைமையினை கடந்த காலங்களில் காண முடிந்தது. எனவே இந்த நிலைமையினை தவிர்த்து அனைத்து பரீட்சார்த்திகளும் உரிய நேரத்திற்கு பரீட்சை நிலையங்களுக்கு செல்லுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர வலியுறுத்தியுள்ளார். மேலும் பரீட்சை நிலையங்களை சுற்றி சிறப்பு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக மாலைதீவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. போலீசார் தேடலை ஆரம்பிக்க முன் சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒருவரால் செவ்வந்தி மாலைதீவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடு செல்ல உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் வேலை வாய்ப்புக்காக தனியார் முகவர்களின் ஊடாக வெளிநாடு செல்லும் போது 1989 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி குறித்த முகவர் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் அண்மையில் நடைபெற்ற வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவில் பங்கு பற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். 1999 ஆண்டு படலந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அளித்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அளித்திருந்தார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார்.
நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியுள்ள பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் வழங்கியுள்ள விளக்க காணொளியிலேயே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் 87ஆம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். அந்த கட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பு ஜெயவர்தனவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் பிறகு வரவேண்டியது பியகம பிரதேசத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், மகாவலியில் இருந்து கொழும்புக்கு மின் விநியோகம் செய்யும் இடம், சுதந்திர வர்த்தக வலயங்கள் உள்ளிட்ட முக்கிய கேந்திர இடங்கள் இருந்தன. அவற்றை பாதுகாப்பதற்காக இராணுவத்தினரும் போலீசாரும் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு தங்கும் இடங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பட்டளந்த ஒரு உற்பத்தி நிலையமாக செயல்பட இருந்தது. அங்கு அரச ஊழியர்கள் சிலரும் வசித்தார்கள். அக்காலகட்டத்தில் சப்புகஸ்கந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியையும் ஜேவிபியினர் படுகொலை செய்திருந்தார்கள். இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள். அந்த கட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன என்னை தொடர்பு கொண்டு ராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு பட்டளந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் அந்த வீடுகளை அப்போதைய களனி போலீஸ் அத்தியட்சகர் நளின் தெல்கொட அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவியில் இருந்த அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். அதன் பின்னர் 1994ஆம் ஆண்டின் பின்னர் சந்திரிகா அரசாங்கம் பட்டளந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்ததா என்பதை கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது. அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறு பூசுவதாகும். அக்காலகட்டத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். 1999ஆம் ஆண்டு பட்டளந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கவே என்னை விசாரணைக்கு அழைத்தார்கள். அதில் என்னை ஒரு சாட்சியாகவே அழைத்திருந்தார்கள். மேலும் பலரும் சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதன்போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்டளந்தை வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிடப்பட்டது. போலீஸ் மா அதிபர் ஊடாக அதனை வழங்கி இருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு. மற்றபடி எனக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கையில் 3ஆம் அத்தியாயம் முழுக்க ஜேவிபியின் படுகொலைகள் குறித்தே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்டளந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒழித்து வைத்திருக்கவில்லை. எந்த ஒரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்கவில்லை. அதனை குறித்து விவாதம் நடத்த வேண்டுமென்று இதுவரை யாரும் கோரவில்லை. குறைந்தபட்சம் ஜேவிபியினர் கூட அப்படியான கோரிக்கை ஒன்றை முன்வைக்கவில்லை. அதன் காரணமாகவே குறித்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை. அதேபோன்று நாடாளுமன்ற அமர்வொன்றின் அறிக்கை குறித்து 25 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரை நம் நாட்டில் இருக்கவில்லை. அதுவும் ஒரு தவறான முன்னுதாரணமே ஆகும் என குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுகத்தையும் கொலனாவையில் அமைந்துள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சேமிப்பு முனையத்தையும் இணைக்கும் எண்ணெய் குழாய்களில் ஒன்றில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தகவலின்படி எரிபொருள் பரிமாற்றப்படும் 2 குழாய்களில் ஒன்றில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் மீதமுள்ள குழாய் வழியை பயன்படுத்தி போதுமான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்தது. அடுத்த மாதம் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் இலங்கை தூதுக்குழு ஏப்ரல் 2 முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் பரஸ்பர வரிகளை எவ்வாறு தவிர்ப்பது என்பது குறித்து அமெரிக்க வர்த்தக அலுவலகத்துடன் விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமை நிலையற்றதாக இருக்கும் போது ஏற்றுமதி மீதான இத்தகைய வரிகளை இலங்கை தாங்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்கா இலங்கையிலிருந்து 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்தது. ஆடைத்துறையின் 70% மேற்பட்ட பொருட்கள் அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்டன. இதனால் அந்த நாடு இலங்கையின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாக மாறியது. இருப்பினும் கடந்த மாதம் கனடா, மெக்சிகோ, சீனா மற்றும் பல நாடுகள் மீதான புதிய அமெரிக்க வரிகள் இலங்கை போன்ற நாடுகளில் நன்மை பயக்கும் என்று தொழில்துறை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த விஜயத்தின் போது அமெரிக்க வர்த்தக அலுவலக உறுப்பினர்களுடன் வரிகள் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதித்து நாட்டிற்கு நிவாரணம் பெற இலங்கை அதிகாரிகள் முயற்சிப்பார்கள் என்று ஹேரத் கூறியுள்ளார்.
சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்து விமானத்தில் பணிபுரியும் 2 விமான பணிப்பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ய முயன்ற பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு அத்திருகிரிய பகுதியை சேர்ந்த 38 வயதுடைய நபரே விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்றிரவு 10 மணியளவில் சிங்கப்பூரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். வருகையின் போது சந்தேக நபர் அதிக குடிபோதையில் விமானத்தில் பணிபுரியும் 2 விமான பணிப்பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றார். அதன்படி விமான பணிப்பெண்கள் இருவரும் சம்பவம் குறித்து விமானத்தின் பைலட்டிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் இலங்கை குற்றப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை கைது செய்து கட்டுநாயக்க போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விமான பணிப்பெண்கள் இருவரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த பயணி நீர்கொழும்பு சட்ட வைத்தியரிடம் ஆஜர்படுத்தப்பட்டதும் அவர் அதிகளவில் குடிபோதையில் இருந்தமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இலங்கையின் வான்பரப்பில் இடம்பெற்றுள்ளதால் சந்தேக நபர் இன்று கொழும்பு இலக்கம் 1 நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். தெகுமலையில் 2 மாடி கட்டடம் கொண்டு நிலத்தை குத்தகைக்கு எடுக்க போலி பத்திரத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் விசாரணைகள் தொடர்பாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசடி புலனாய்வு பிரிவு கல்கிசை நீதவான் நீதிமன்றக்கு இதனை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் குற்றவியல் குற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனையை கோரியுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முழு விசாரணையை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஹம்பகா பியக்கும பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து உபசாரத்திற்கு முகநூல் மூலம் ஒன்று கூடிய இளைஞர்கள் குழு ஒன்றை இன்று காலை சுற்றி வளைத்த போலீசார் 29 பேரை கைது செய்துள்ளனர். குறித்த விருந்து நேற்றிரவு ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விருந்து நடைபெறுவதாகவும் நள்ளிரவில் கூட அதிக சத்தங்கள் எழுப்புவதாகவும் அப்பகுதி வாசிகளை துன்புறுத்துவதாகவும் 119 என்ற போலீஸ் அவசர எண்ணுக்கு தகவல் அளித்தனர். கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அங்கிருந்த 3 பேர் போதைப் பொருள் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் குழு 18 முதல் 30 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். மூதூர் தாகர் நகர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மூதூர் கிறிஸ்தவ சேமக்காலையில் இன்று காலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. நல்லடக்கத்தில் அதிகளவானவர்கள் கலந்து கொண்டனர். குறித்த கொலை சம்பவத்தில் மூதூர் தாகா நகர் பகுதியை சேர்ந்த ராசகுமாரி சக்திவேல் வயது 74 மற்றும் ராஜேஸ்வரி சக்திவேல் வயது 68 ஆகிய 2 சகோதரிகள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த கொலை சம்பவத்தை செய்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் 15 வயதுடைய பேத்தி சம்பவ தினமே மூதூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பின்னர் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கைது செய்யப்பட்ட சிறுமி நேற்று கொழும்பில் உள்ள சிறுவர் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மண் சரிவு காரணமாக முற்றாக மூடப்பட்டிருந்த எல்ல வெள்ளவாயு வீதியின் ஒரு வழிப்பாதை 24 மணி நேர போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கரந்தகொள்ள 12வது கிலோமீட்டருக்கு அருகில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக குறித்த வீதி கடந்த 14ஆம் திகதி அதிகாலை முதல் மூடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வீதி ஊடாக பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் EML உதயகுமார உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இன்று காலை 7:30 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடியை சேர்ந்த 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான மௌலவி MSM ஜபீர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த அரச பேருந்துடன் பின்பக்கம் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் மோட்டார் சைக்கிளில் பின்பகுதியில் இருந்து பயணித்த மௌலவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.